2022 ஜஃப்னாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சிவா அப்படின்னு சொல்லி, ஜஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடம். ஓகே. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து பேங்கில் வந்து இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்டர்னுக்கு தெரியும் உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னு சொன்னால் 15,000 ரூபா தான் அவர் சேலரி, 15,000 தான் கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபா போதாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஜொப்பை விட்டுட்டு ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸுக்கு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸில் வந்து எனக்கு கேட்குறாங்க, இப்படி ஜொப்பை விட போகிறேன்னு சொல்கிறாங்க, பண்ணலாமான்னு. அப்போ நான் கேட்டேன், இவர் ஃபைவரில் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபைவர் தான் அந்த டைமில் இருக்குது. ஆமாம். அப்போ நான் அங்கே கேட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இன்னுமே அவர் ஒரு ரூபா கூட இன்கம் எடுக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன அட்வைஸ், எப்போ அவரோட மெயின் இன்கம்மை இந்த ஃபைவர் அப்படின்னு சொல்கிற அந்த டூலோ இல்லை இந்த ஆன்லைன் இன்கம் வந்து பீட் பண்ணுதோ, அதுக்கப்புறமா அவர் சூஸ் பண்ணிக்கட்டும் இந்த ஜொப்பை விடுறத அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவருடைய முதலாவது ஓர்டர்ஸ் $50 மேலே எடுத்திருந்தார். ஸோ தட்ஸ் மீன் 15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஓர்டரில். அதுக்கப்புறமா ஜொப்பை விட்டுட்டு வந்து சொன்னார், நான் ஜொப்பை விட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரோட ஜேர்னி அப்படியே ட்ராவல் ஆகி அவர் லேண்ட் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து செயின் வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தார். பட் ஸ்டார்டிங் பீரியடில் என்னை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு ஜொப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கி ஜொப்புக்கு போனால் மட்டும்தான் சேலரி. இப்போ அந்த $50 ஓடஸை அவர் பண்ணி முடித்ததால் மட்டும்தான் அவருக்கு அந்த $50 கிடச்சிக்கு. ஸோ எதை பண்ணாலும் கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் நினைக்கிறேன். இவன் டூ பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லோன் மஸ்காவே இருக்கட்டுமே, அந்த பிஸ்னஸை சரியாக பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போகுதுன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கிறாங்க. அப்போ எதுவுமே பண்ணாமல் நடக்கணும்னு சொல்கிறது சான்ஸே இல்லை. நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும்.